மோட்டார் பாடியை ஏன் இந்த மாதிரி ஸ்ட்ரிப் போல டிசைன் பண்ணிருக்காங்க? இந்த சந்தேகம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கா? ஏசி இண்டக்ஷன் மோட்டர்ஸ்ல தான் இந்த மாதிரி பாடி டிசைனிங் பண்ணுவாங்க. டிசி மோட்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பிளாட்டா தான் டிசைன் பண்ணிருப்பாங்க. ஏசி மோட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அதுல ஏசி சப்ளை தான் நம்ம கொடுப்போம். ஒரு ஏசி சப்ளைவை மோட்டருடைய காயில கொடுக்கும்போது அதுல சேஞ்சு மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகும். இந்த சேஞ்சு மேக்னெட்டிக் ஃபீல்டுனால தான் ரோட்டர்ல ஒரு ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகுது. அந்த ரோட்டர் ரொட்டேட் ஆக ஆரம்பிக்குது. இந்த ஃபங்க்ஷன் நடக்கும்போது காயில் இருக்கக்கூடிய அந்த கோர்ல எடி கரண்ட்ல ஹிஸ்டீரியஸ் லாசஸ் ஏற்படும். இதனால அந்த இடத்துல அதிகப்படியான ஹீட் உருவாகும். இந்த ஹீட்டை குறைக்கிறதுக்காக தான் மோட்டருடைய பாடியில இந்த மாதிரியான ஸ்ட்ரிப் போல ஃபின்ஸ் பயன்படுத்துவாங்க. இந்த ஃபின்ஸ் பயன்படுத்துறதுனால மோட்டருடைய பாடியோட சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாகும். இதனால உருவாகக்கூடிய ஹீட் அதிக இடங்களுக்கு டிரான்ஸ்பர் ஆகும். மோட்டார் ஷாப்டோட கனெக்டா இருக்கக்கூடிய கூலிங் ஃபேன் சுத்துறது மூலியமா அதுல இருந்து வரக்கூடிய காற்றுனால ஃபின்ஸ்ல ஸ்டோர் ஆகிருக்கக்கூடிய ஹீட் வெளியேற்றப்படுது. இந்த காரணங்களாலதான் மோட்டாரோடைய பாடியில இந்த மாதிரி ஃபின்ஸ் டைப்ல டிசைன் பண்றாங்க. இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க.